இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு தாத்தா தன்னுடைய மகன் பேரன் பிள்ளையிடம் வாழ்க்கை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன என்று பல கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவனிடம் சொல்லுகிறார், உன்னுடைய மனதுக்குள்ளே 2 ஓநாய்கள் இருக்கிறது. ஒரு ஓநாய் நல்லது, இன்னொரு ஓநாய் கெட்ட ஓநாய். நல்ல ஓநாய் எப்பொழுதும் அன்பு, நீதி, சமாதானம், சமத்துவம் இவற்றை உனக்கு சொல்லித்தரும். அந்த கெட்ட ஓநாய் வெறி, மரியாதையற்ற தன்மை, மற்றவர்களை புறக்கணிப்பது, மற்றவர்கள் மீது பழி சுமத்துவது என்று இந்த காரியங்களை எல்லாம் செய்ய தூண்டும். ஆகவே நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த தாத்தா பேரனிடம் சொன்னார். பேரன் கேட்கிறான், தாத்தா இந்த 2ல எது தாத்தா ஜெயிக்கும் அப்படின்னு கேட்கும்போது தாத்தா சொன்னார், நீ எந்த ஓநாய்க்கு தீனி போட்டு வளர்க்கிறாயோ அந்த ஓநாய் தான் ஜெயிக்கும் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இன்றைய 3 வாசகங்களுமே மன்னிப்பை பற்றியும் மனித மாண்பை பற்றியும் கடவுள் தன்மையிலே வாழ அழைக்க பெற்றிருக்கிறோம் என்பதையும் எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே கடவுள் நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள் என்று உடன்படிக்கையின் மக்களாக தன்னுடைய மக்களை கடவுள் ஏற்றுக்கொண்டிருந்த போதும் கூட அந்த இஸ்ரேல் மக்கள் தாங்கள் வாழ்ந்த சூழ்நிலைகளையும் பக்கத்து நாடுகளிலே அரசர்கள் இருப்பதையும் பார்த்து எங்களுக்கு அரசன் வேண்டும் என்று கடவுளிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது கடவுள் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கண்காணிக்க, பாதுகாக்க அரசால நான் இருக்கிறேன். என்னை விட ஏன் உங்களுக்கு ஒரு அரசன் என்று கேட்ட பொழுது, இல்லை, எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று கடவுளை கட்டாயப்படுத்தினார்கள். ஆகவே கடவுள் சவுலை அவர்களுக்கு அரசனாக அருள் பொழிவு செய்கின்றார். அரசன் சவுல் மக்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவராக இருந்தார், திறமையானவனாக இருந்தார். ஆனாலும் அவனுக்கு பிறகு தாவீதை அரசனாக ஆக்க கடவுள் சித்தம் கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையிலே கோலியாத் இஸ்ரேல் மக்களை பழித்து உரைத்த பொழுது, இஸ்ரேல் கடவுளை அவன் தூசணம் செய்த பொழுது, அவனை யார் வீழ்த்த போவது என்ற எண்ணம் எழுந்த பொழுது தாவீது, நான் இந்த கவன் கல்லோடு செல்லுகிறேன், ஆனால் கடவுளுடைய ஆற்றலோடு நான் செல்லுகிறேன், நான் வீழ்த்தி கொண்டு வருவேன் என்று சொல்லி சவுலிடம் இருந்து அனுமதி பெற்று அந்த கோலியாத்தை ஒரே கல்லால் கவனிலே வைத்து அவனுடைய நெற்றியிலே அடித்து அவனை வீழ்த்தி விடுகின்றார். இந்த மகிழ்ச்சியை, இந்த வெற்றியை அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். தாவீது 10,000 பேரை கொண்டான், சவுல் 1000 பேரை கொண்டான் என்று இந்த மற்றவர்களுடைய பாராட்டு தனக்கு கிடைக்கவில்லையே என்ற நிகழ்வு வருத்தம், பொறாமையாக சவுலுடைய மனதிலே எழ காரணமாகுது. ஆகவே 3000 பேரை திரட்டிக்கொண்டு, வீரர்களை திரட்டிக்கொண்டு எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று அவன் சென்று பாளையம் அமைத்து தங்கி இருந்த பொழுதுதான் தாவீது அங்கே உள்ளே நுழைகிறார். சவுல் படுத்திருந்த அந்த கூடாரத்திற்குள்ளே அவருடைய துணையாக வந்த அபிஷேக், நான் இந்த ஈட்டியால் ஒரே குத்தாக குத்திவிடவா என்று கேட்ட பொழுது தாவீது சொல்லுவார், கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த சவுலை நாம் தொடக்கூடாது. கடவுள் யாருக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமோ அவர் எந்த நேரத்திலோ அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே நாம் தண்டிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு மன்னிப்பினுடைய அடையாளமாக கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற அன்பையும் இரக்கத்தையும் எடுத்து காட்டிய அந்த தாவீதினுடைய
நல்லதொரு மனப்பான்மையை நாமும் தாங்கி இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே நம்மை அன்போடு அழைக்கின்றது. இரண்டாவது வாசகத்திலே ஆதி பெற்றோர் படைத்த கடவுள் முதல் ஆதாமின் வழியாக உலகத்திலே எல்லாவற்றையும் நல்லதென கண்டு அவனிடம் ஒப்படைத்தார். படைப்பை அவனுடைய கரத்திலே ஒப்படைத்தார். ஆனால் அவன் கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை மறுத்ததால் தண்டனைக்கு உள்ளானான். இரண்டாவது ஆதாமாக, இறுதி ஆதாமாக இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையால் அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் தன்னுடைய பாடுகளின் வழியாக, சாவின் வழியாக நமக்கு மீட்பை, நம்பிக்கையை, மறுவாழ்வை, ஆற்றலை பெற்று தருகிறார் என்பதை பவுலடியார் கொரிந்தியர் எழுதிய திருமுகத்தின் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். விக்டர் ஹூகோ என்ற ஒரு எழுத்தாளர் ஒரு நாவலை எழுதுகிறார். லெஸ் மெசரியோ என்ற அந்த ஒரு நாவலிலே 19 ஆண்டுகளாக சிறையிலே இருந்த ஜூலியன் என்ற சிறை கைதி விடுவிக்கப்படுகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறான். அவனை புறக்கணித்து விடுகிறார்கள். நீ திருடன், கொலைகாரன், இங்கே தங்கக்கூடாது என்று சொல்லி அந்த ஊரை ஒன்று கூடி அவனை விரட்டி விடுகிறது. அவன் பல இடங்களுக்கு பிழைப்பதற்காக வேலை தேடி செல்கிறான். ஆனால் யாரும் அவனுக்கு வேலை கொடுக்கவில்லை. ஏனில் 19 ஆண்டுகளாக அவன் சிறையிலே இருந்திருக்கிறார் என்பது மக்களுக்கு தெரிய வந்துவிட்டது. ஆகவே ஒரு நாள் மாலை நேரத்திலே நடந்து போய் கொண்டிருக்கிறான் ஒரு ஊர் வழியாக. அப்பொழுது அவனுக்கு பசிக்கிறது, தங்க இடம் தேவைப்படுகிறது. அங்கே ஒரு பெரிய கட்டிடத்தை பார்க்கிறான். அது ஒரு ஆயருடைய இல்லம். அந்த பிஷப் ஹவுஸிலே அவன் காலிங் பெல்லை அடுக்க அந்த ஆயரை வந்து என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு பசிக்கிறது, எனக்கு தங்க இடம் வேண்டும், எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த ஆயர் அந்த குருக்களும் ஆயர்களும் சாப்பிடுகிற அந்த உணவறைக்கு அவனை அழைத்து சென்று அவனுக்கு மிக தேவையான எல்லா உணவுகளையும் குறைத்து சிறப்பான விருந்தாளிகள் தங்குவதற்காக இருந்த அந்த கெஸ்ட் ரூமிலே இவனை தங்க வைத்து விட்டு இவர் உறங்க சென்று விடுகிறார். அடுத்த நாள் காலை அவர் சாப்பிட சென்ற பொழுது அவர் சாப்பிடுகிற அந்த வெள்ளி தட்டு அங்கே காணவில்லை. ஆகவே ஆயர் இல்லத்திலே இருந்த அந்த குருக்கள் எல்லாம் அந்த ஆயரை ஏளனமாக பேசுகிறார்கள். முன்பின் தெரியாத ஒருவனை வரவழைத்து அவனுக்கு உணவு கொடுத்ததோடு அல்லாமல் அவனை சிறப்பு அறைகளை தங்க வைத்திருக்கிறீர்களே, பார்த்தீர்களா? அவன் உங்களுடைய சாப்பாட்டு தட்டையே எடுத்து சென்று விட்டானே என்று சொன்ன பொழுது அந்த ஆயர் சொன்னாராம், இந்த வெள்ளி தட்டிலே நான் இத்தனை நாள் சாப்பிட்டதே தப்பு. இது ஏழைகளுக்கு போய் கிடைத்திருக்க வேண்டும் என்பதாலோ என்னவோ அவன் அதை தனக்குரியதாக எடுத்துக்கொண்டான் என்று சொல்லிக்கொண்டு அவர் சாப்பிட ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அந்த ஜூலியனை கொண்டு வந்து அந்த தட்டோடு கொண்டு வருகிறார்கள். இதோ இந்த எவர்சில் தட்டு உங்களது தானா என்று ஆயரிடம் கேட்ட பொழுது ஆயர் அந்த கைதியாக இரவு வந்த அவனை பார்த்து, என்னப்பா நீ காலையில என்கிட்ட சொல்லிட்டு போவேன்னு நினைச்சேன், சொல்லாம போயிட்டேப்பா. உனக்காக இன்னும் 2 மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுவும் வெளியில செஞ்சதுதான்ப்பா, அதையும் நான் எடுத்து வச்சிருந்தேன் உனக்கு கொடுக்கலான்னு சொல்லி, இந்தாப்பா என்று சொல்லி அந்த 2 வெள்ளி மெழுகுவர்த்தி ஸ்டாண்டையும் போலீஸ் எதிர்க்க அந்த குற்றவாளி என்று போலீஸ் கொண்டு வந்தவரிடம் கொடுக்க, போலீஸ் எல்லாம் என்ன சொல்வது என்று தெரியாமல் சாரி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இந்த ஜூலியன் மனம் மாற்றம் பெற்றவனாக அதே மேற்றாசனத்திலே ஒரு குருவாக பணியாற்ற பயிற்சி பெற்று பிறகு அவர் குருவாகிறார். காரணம் இந்த ஆயருடைய மன்னிப்பு. அதைத்தான் இன்றைய 2வது வாசகம் நமக்கு எடுத்து இயம்புகிறது. இறைவன் கொடுத்த இயல்புக்கும் மனித இயல்புக்கும் நாம் 2 வேறு நிலைகளிலே நாம் போராட்டத்திலே இருக்கிற நேரத்தில் இறைவனுடைய இயல்பை தாங்கியவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார், அன்பு செலுத்துகிறார். இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து 4 விதமான கட்டளைகளை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். நாம் பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும்.
நிபந்தனையற்ற முறையிலே அன்பு செய்ய வேண்டும் என்பதையும், ஒரு கன்னத்தில் அறைந்தவருக்கு மற்றொரு கன்னத்தை காட்டு என்பது மன்னிப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதே நேரத்திலே கொட்ட கொட்ட குனியவும் கூடாது, குனிய குனிய கொட்டவும் கூடாது என்று சொல்லுவார்கள். இயேசுவை அறைந்த பொழுது கூட நான் என்ன தப்பு செய்தேன், ஏன் என்னை அறைகிறாய் என்று கேட்கிறார். ஆகவே சமுதாயத்திலே புறையோடி போயிருக்கிற தேவையற்ற இயல்புகளை எல்லாம் தட்டி கேட்கின்ற துணிவும் துணிச்சலும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஸ்டான் சாமி என்ற இயேசுவை குருவானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். அவர் சிறையிலே இருந்து அவருக்கு ஸ்டார் உள்ள ஒரு கிளாஸ் கூட கொடுக்காத நிலையில் அவர் இறந்து போய்விடுகிறார் பார்க்கின்சன் வியாதியிலே. ஆனாலும் அவர் நீதிக்காக, உண்மைக்காக அந்த மக்கள் மத்தியிலே போராடினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே நன்மையை செய்ய இறைவன் நம்மை அழைக்கின்றார். நன்மையானது கடவுளுடைய பிரசன்னமாக இருக்கிறது, கடவுளுடைய வெளிப்பாடாக இருக்கிறது, கடவுளுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நன்மை செய்வதற்கு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய சொந்த நிகழ்வுகளால் அல்லது சொந்த லாபத்திற்காக நாம் நன்மை செய்ய தவறி விடுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு இயக்கம் உருவாவதற்கு காரணம், ஒரு பெண் தனக்கு ஏற்பட்ட இந்த கவலையான அவமதிப்பான ஒரு நிகழ்வை தனதாக்கி கொண்டு அதன்படியாக மற்றவர்கள் கவலைக்கு உட்படக்கூடாது என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்து அந்த ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்தினார். கடவுளுடைய துணை இருந்தது என்பதை பார்க்கிறோம். வீதியின் ஓரமாக நடந்து செல்லக்கூட தகுதியற்ற ஒரு நிலையிலே இருந்த ஒரு மருத்துவமனையில பல தாதியர்கள், பல சகோதரிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். காலரா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே இருந்த ஒருவர் எப்பொழுதுமே அங்கு இருக்கின்ற அந்த தாதியர்களையும், அந்த நர்ஸுகளையும், அந்த சகோதரிகளையும் அவமானமாக பேசுவது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி பின்னால் அவர் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அசிங்கமாக பேசிவிட்டு செல்லுகிறார். அவர் எந்த மறுப்புமே சொல்லாமல் மருத்துவமனைக்குள்ளே சென்று விடுகிறார். 2 நாளுக்கு பிறகு அவன் மருத்துவமனைக்கு வருகிறார். காலரா நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையிலே இடம் இல்லை என்று சொல்லி அவனை வெளியே அனுப்பி விடுகிறார்கள். அவன் கெஞ்சிக் கொண்டிருக்கிறான், படுக்கையாக இருக்கிறான். அவனை இந்த சகோதரி கண்டுகொள்ளுகிறாள். இவன் தான் 2 நாளுக்கு முன்பு நம்மை அசிங்கமாக பேசியவர், அவமானப்படுத்தியவர் என்று எண்ணிய உடனே அங்கிருக்கின்ற மேலாளரை பார்த்து, இவனுக்கு ஏதாவது ஒரு மூலையிலே இடம் கொடுங்கள், நான் இவனை நேரடியாக மற்ற வேலைகளோடு சேர்த்து இவனை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவனை கவனித்துக் கொள்ளுகின்றார். 8 நாள் அவர் அந்த மருத்துவமனையில இருக்கிறார். அவன் செல்வதற்கு முன்பதாக தனக்கு உதவி செய்த அந்த அருள் சகோதரியை பார்க்க வேண்டும் என்று அங்கு இருக்கிற தாதியரிடம் கேட்கின்றார். அப்பொழுது தாதியர் சொல்லுகிறார், நேற்று இரவு காலரா நோயினால் அந்த சகோதரி இறந்து போய்விட்டார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, உறவு என்பதும் வாழ்வு என்பதும் மன்னிக்கின்றது வெறும் வார்த்தையில் மட்டுமல்ல, அது செயலிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து ரத்தின சுருக்கமாக சொல்லுகிற நிகழ்வானது, நாம் மன்னிக்க வேண்டும், நாம் பகைவர்களையும் நேசிக்க வேண்டும், அதே நேரத்தில் நன்மை செய்ய வேண்டும், நாம் மற்றவர்களுக்காக, நமக்காக துரோகம் செய்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பண்புகளை நாம் கொண்டிருக்கிற பொழுது நாம் நிலைவாழ்வை பெற முடியும். நம்முடைய திருத்தந்தையாக இருந்த 2ஆம் ஜான் பால் தன்னை துப்பாக்கியால் சுட்ட அலி அக்கா என்பவரை சிறையிலே சென்று, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ என்னுடைய சகோதரன் என்று சொன்னார். முன்னிலையிலே சொல்லப்பட்டது போல ராணி மேரியினுடைய சகோதரி அந்த கொலை செய்தவனை பார்த்து கேரளாவிற்கு அவனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவனுடைய தாயும் அந்த சகோதரியும், நீ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொன்னார்கள். மரிய குரசியை பலமுறை கத்தியால் குத்திய அலெக்சாண்டிரியா என்ற அந்த கொலைக்காரனை மரிய குரசி சாவதற்கு முன்பு, நான் அவரை மன்னிக்கிறேன், அவன் என்னோடு விண்ணகத்திற்கு அவன் இருக்க வேண்டும் என்று வேண்டினார்.
அவர் மனமாற்றம் பெற்று சிறையில இருந்தார். அதன் பிறகு ஒரு துருவ மடத்திலே சென்று ஒரு சகோதரனாக இருந்தார். மரிய குரத்திக்கு புனித பட்டம் கொடுத்த பொழுது அவருடைய பெற்றோரோடு அந்த அலெக்சாண்டர் இருந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆகவே மன்னிப்பு மகத்தான படைப்பை நமக்கு எடுத்து இயம்புகிறது. அது கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் அந்த இறை மன்னிப்பிலே இணைந்து வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். புனித அகஸ்தினார் சொல்லுவது போல, கடந்த காலத்தை கடவுளுடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள், நிகழ்காலத்தை கடவுளுடைய அன்புக்கு ஒப்பு கொடுங்கள், எதிர்காலத்தை கடவுளுடைய பராமரிப்புக்கு ஒப்பு கொடுங்கள். நாம் நல்லவர்களாக, நலமிக்கவர்களாக, மன்னிக்கின்றவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக வாழ மற்றவர்களை வாழ வைக்க வரம் கேட்டு மன்றாடுவோம்.